புதுச்சேரியில் இருந்து குறைந்த அளவு மதுபானம் கொண்டு வந்தாலும் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என கடலூர் மாவட்டம் மதுவிலக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் விவேக்குமார், விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் சரண்யா. சொந்த பயன்பாட்டிற்காக 4 லிட்டர் மதுபானம் வைத்திருக்கலாம் என்ற வழக்குல கடலூர் மாவட்ட காவல்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. அது மட்டுமில்லை, புதுச்சேரியிலிருந்து 90 மில்லி லிட்டர் மதுபானம் எடுத்து வந்தாலும் கைதுதான் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தமிழ்நாடு எல்லையில் உள்ள ஆல்பேட்டை சோதனை சாவடியில தமிழக போலீசார் வாகன சோதனை ஈடுபட்ட போது அந்த வழியாக வந்த கடலூர் மாவட்டம் காட்டுமயிலூரை சேர்ந்த வல்லரசு என்பவர் வாகனத்தை சோதனை செய்த போது அந்த வாகனத்துல 750 மில்லி லிட்டர் மற்றும் 180 மில்லி லிட்டர் என அளவு கொண்டு மதுபாட்டுகள் இருந்தது. இந்த மதுபாட்டுகளை பறிமுதல் செய்த போலீசார் வல்லரசு மீது தமிழ்நாடு மதுத்தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக கடலூர் விரைவு நீதிமன்றத்தில் விசாரணை உள்ளது. மேலும் இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர் நீதிமன்றத்தில் வல்லரசு மனு தாக்கல் செய்தார். இந்த விசாரணையில் பாத்தீங்கன்னா நீதிபதி அவர்கள் தனிநபர் பயன்பாட்டிற்கு ஒருவர் 4.5 லிட்டர் மதுபானம் வைத்துக் கொள்ளலாம் என கடந்த 2017ஆம் ஆண்டு தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. எனவே மனுதாரர் மீதான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என வாதிட்ட நிலையில இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இந்தியாவில் தயாரிக்கப்படும் வெளிநாட்டு மதுபானங்களை 4.5 லிட்டர் தனிநபர் சொந்த பயன்பாட்டுக்கு வைத்துக் கொள்ளலாம் என அரசு விதி உள்ளது. ஆனால் மனுதாரரிடம் கைப்பற்றப்பட்ட மதுவின் அளவு 1 லிட்டர் 680 மில்லி தான் என்பதால் மனுதாரர் மீதான வழக்கை நீதிபதி உத்தரவிட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக சமூக வலைதளங்கள்ல அதிக அளவில் இந்த விவகாரம் பரவியது. இதனை அடுத்து கடலூர் மாவட்ட காவல்துறை தரப்பில் தற்பொழுது விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி புதுச்சேரியிலிருந்து குறைந்த அளவு அதாவது 90 மில்லி லிட்டர் அளவு மதுபானம் எடுத்து வந்தாலும் கைதான என அவர்கள் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமின்றி இந்த உயர்நீதிமன்ற உத்தரவு டாஸ்மாக் மதுபாட்டுக்கு மட்டுமே பொருந்தும். புதுச்சேரி மற்றும் வெளிமாநில மதுபாட்டல்களுக்கு நீதிமன்ற உத்தரவு பொருந்தாது. புதுச்சேரி மதுபாட்டில்கள் கொண்டு வருபவர்கள் மீது கடும் நடவடிக்கை தொடரும் எனவும் வழக்கமான கட்டுப்பாடுகளே இதன் மீது விதிக்கப்படும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். அதன்படி சொந்த பயன்பாட்டிற்கு ஒருவர் 4 லிட்டர் மதுபானம் வைத்திருக்கலாம் என்ற அரசாணை 2025 திருத்தப்பட்டதாகவும் சமீபத்திய வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் தற்போது மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கடலூர் மாவட்ட காவல்துறையில மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் தற்போது மேல்முறையீடு செய்துள்ளனர். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக புதுச்சேரி மதுபான பாட்டிகள் உள்ளே கொண்டு வராத வண்ணம் அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அப்படி கொண்டு வந்தால் அதுக்கான கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என கடலூர் மாவட்ட அமலாக்க பிரிவு சார்பில் தற்போது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. சரண்யா, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விவேக்குமார்.